ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மோபதி யூடியூப் சேனல். நேற்றுக்கு நம்ம ஏகே அஜித்குமார் அவர்களோட அம்மா பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டாங்க. நம்ம ஏகே மாதிரி ஒரு திறமையான நடிகரை, துள்ளலான ஒரு ரேசரை கொடுத்த அந்த அம்மா இன்னைக்கு தெய்வமாக மாறி இருக்காங்க. இதனால நிறைய திரைப்பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேக்கும் அவரோட குடும்பத்துக்கும் ஒன் பை ஒன்னாக இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க தளபதி விஜய் அவர்களும் நேற்று இரங்கல் தெரிவித்தார். சோஷியல் மீடியாவில் அவர் இரங்கல் தெரிவித்தா மட்டும் போதாது அப்படின்னு நம்ம ஏகே வீட்டுக்கு நேர்லேயே வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் என்னதான் முன்னாடி நம்ம ஏகேக்கு ஒரு போட்டியாளராக இருந்தாலும், ஆனால் இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டோட சிஎம். பட் அதை பற்றின எந்த ஒரு கர்வம் இல்லாமல், என்னோட நண்பனுக்கு இப்படி ஒரு விஷயம் ஆயிருக்கு, எனக்கு இங்கே பந்தா கட்டுறது, சீன் போடுறது, இந்த வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல ஏகேவுக்கு நான் ஒரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் அந்த சிஎம் பிஎம் எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனப்பான்மையோட தான் முதல்வர் விஜய் அவர்கள் நம்ம அஜித் அவர்களோட வீட்டுக்கு வந்தார். அவரோட கால் இருந்து இறங்கி வெறுங்கல்ல நடந்து வந்து நம்ம ஏகேவை கட்டி அணிச்சு ஆறுதல் சொல்லி அவரோட வீட்டுக்குள்ளே போனார். வீட்டுக்குள்ளே எந்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸையும் நம்ம ஏகே அலோவ் பண்ணலை. பட் உள்ளே இருந்த ஒரு சில பேர் நம்ம ஏகேவுக்கும் விஜய்க்கு நடுவில் இருக்க அந்த பாண்டை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போயிட்டாங்களா. இறந்து போன அந்த அம்மாவோட உடலுக்கு விஜய் அவர்கள் மாலையை போட்டு அஞ்சலி செலுத்திட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஏகேவை பார்த்து விஜய் அவர்கள் தைரியமாக இரு நண்பா, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தோளில் செஞ்சு நம்ம ஏகே அழுதாராம். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்ததுனால 20-25 வருஷமாக சோஷியல் மீடியாலையும் நேர்லையும் அடிச்சுக்கிட்டு கிடந்த விஜய் அஜித் ரசிகர்கள் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா நண்பர்களாக மாறி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சோகமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த கொத்தடிமைகளுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் என்ன கண்ணில் போட்டிருக்குன்னா, விஜய் அவர்கள் த்ரிஷா கூட வந்துட்டாரு, 2 பேரும் ஒரே காரில் வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் இவங்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்குது. அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் பண்ணுறாரு, உங்களுக்கு என்னடா கவலை மயிறு? இந்த மேட்டர்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே மக்கள் ஓட்டு போட்டு விஜய் அவர்களை சிஎம் ஆக்கியிருக்காங்க. அதனால இந்த மேட்டர் வச்சு விஜய் அவர்களை தப்பாக பேசணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஒரு துளி கூட உங்களுக்கு பயன் தராது.